ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். திமுக தமிழ்நாடு அரசியல் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. காங்கிரஸ் திமுக கூட்டணியை உறுதிப்படுத்தப்படுமான்னு தெரியல. ஓபிஎஸ் அவர்களுக்கு டெல்லிக்கு போய் இபிஎஸ் டெல்லிக்கு போய் கூட்டணி தொகுதி பங்கீட்டை பற்றி பேச போயிட்டார். திமுக காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் விடாப்பிடியாக இருக்குது. 40 சீட்டு ஒரு 2 ராஜ்யசபா கேட்குறாங்களாம். ஆனால் திமுக தரப்புலேருந்து 26லேருந்து 27 கொடுத்து ஒரு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் இதற்கு உடன்படலன்னு சொல்கிறாங்க. நேற்று சிதம்பரமும் செல்வ பிறந்தங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறப்போ இது மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் வெளியே வந்ததாகவும் ஒரு பேச்சு தான் ஃபைனல்ஸ். இதுக்கு மேலே பிடிச்சா இருங்க, இல்லைனா போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸுடைய செய்தி தொடர்பாளர் கோபண்ணா என்ன சொல்கிறாங்க, அந்த விரக்தின்னு சொல்கிறாரு. 140 வருஷம் பழமையான காங்கிரஸ் போய் நேற்று மழையில் முளைச்ச விஜயோட போய் கூட்டணி போகுமா, யோசனை போகுமான்னு கேட்குறது இன்டைரக்டாக திமுக எங்களை கலெக்ட் விட்டு விஜயோட நம்ம கூட்டணி போவோன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ காங்கிரஸுடைய பலம் என்ன நம்ம எல்லாத்தையுமே தெரியும். தனியாக நின்னா டெபாசிட் கூட தெரியாது. நாம் தமிழர் கட்சி வாங்குகிற ஓட்டில் கால் சதவீதம் கூட வாங்க முடியாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கன்னியாகுமரிலாம் ஏதோ பவர் கொஞ்சம் உழவுக்கு இருக்கே தவிர மற்ற எங்கேயுமே கிடையாது. அவங்களுடைய வீக்னஸே இதுதான். பலம் என்னன்னு தெரியாமல் சீட்டு கேட்டு பீகாரில் 61 சீட்டை வாங்கி 6 சீட்டு தான் ஜெயிச்சு நிதிஷ் நம்ம தேஜஸ்வி யாதவோட கூட்டணி தோக்கிறதுக்கு பெரிய காரணம் காங்கிரஸ் தான். நான் சொல்லலாம், அந்த கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் பேராசைப்பட்டு பெரு நஷ்டம் அடைஞ்சு இவங்க பண்ணுற பேராசையால் ஒவ்வொரு மாநிலத்தையும் பாஜக வந்துட்டு இருக்குது. இவங்களுக்கெல்லாம் கோஆர்டினேட்டர் ஒழுங்காக இல்லை. ஸோ இதுதான் உண்மை. காங்கிரஸ் என்ன பண்ணணும்னா ஒன்றுமே கிடையாது. தான் உயரத்துக்கு மீறி ஆசைப்பட்டீங்க. மாணிக்க தாகூர் 2014 பார்த்தீங்கன்னா அவர் டெபாசிட்டே வாங்கல. அப்போ தனித்து நின்று அவர் கேட்குறாரு, காங்கிரஸ் அவ்வளோ வேணும், இவ்வளோ சீட்டு வேணும். விருதுநகரில் உங்களால் தனித்து நின்று ஜெயிக்க முடியுமா? இந்த வாட்டியே கர்ணம் தானா மரண கதையெல்லாம் மாணிக்க தாகூர் ஜெயிச்சிருக்காரு விருதுநகரில். இவர் பேசி இவர் தனித்து நின்று காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கலெக்ட் எடுத்துருவாரான்ட்டு திமுகவினர் ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிருக்கு. காங்கிரஸ் போனால் நல்லதுன்னு ஒரு சிலரும், திமுக கட்சியில் உழைக்கிறானே, காங்கிரஸ்கார கட்சிக்கு என்ன உழைக்கிறான், கஷ்டப்பட்டு உழைச்சி ஊதிய வளர்க்குறான், அவனுக்கு சீட்டு கொடுக்காம காங்கிரஸ்கார நோங்கு எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு தரப்பும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. திமுகவினருக்கு காங்கிரஸ்காரனுக்கும் ட்விட்டர்லேயும் சமூகத்தில் வலைதளத்தில் சண்டை போயிட்டு இருக்குது மாதிரியான காரணங்களில். ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரானது நமக்கு சரியாக தெரியல. ஏன்னா அவங்க போனால் அவங்க திமுகவுக்கு நல்லதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஏன்னா சும்மா இவங்களுக்கு சீட்டு கூட்டணியில் இருக்காங்க, சீட்டு கொடுத்து தொகுதிக்கு எதுவுமே பண்ணலை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு தொகுதிக்கு கொடுத்தாலும் யூஸாக இருக்கும், மதிமுக கொடுத்தாலும் யூஸாக இருக்கும். இவங்க என்ன பணம் இருக்குன்னு இவ்வளோ சீட்டு எதிர்பார்க்குறாங்க. 9 MP சீட்டு கொடுத்து அவங்களுக்கு அதிகம். 1% 3% ஓட்டு கூட இல்லாத ஒரு கட்சிக்கு நம்ம கூட்டணி தவிர ஜெயிச்சு அவங்களால என்ன யூஸுன்ட்டு திமுகவினோட தொண்டர்களே இப்போ யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ காங்கிரஸ் தன்னுடைய பல இருப்பு நினச்சிக்கிட்டு இதே மாதிரி கேட்டுட்ருக்கு. நம்ம ஒரு படம் ஜுங்கான்னு ஒரு படத்து விஜய் சேதுபதி படத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தியேட்டரை அவங்க அப்பா விற்றுருப்பார். ஒரு 3 லட்சத்துக்கு 4 லட்சத்துக்கு சம்திங் ரேட்டு. அது 25 வருஷம் கழிச்சுட்டு அவருக்கு அதே இதே அந்த இடத்த எங்கள் அப்பா அப்போ 3 லட்சத்துக்கு விற்றாரு, இப்போ நான் விலைக்கு வாங்கிருக்கேன் 10 லட்சத்துக்கு கொடுன்னு கேட்பாரு. உடனே வீட்டில் ஈன்னு சிரிப்பார். ஸோ அந்த கதை மாதிரி தான் காங்கிரஸோடைய கதை தமிழ்நாட்டில். ஒரு காலத்தில் ஆண்டாங்க, நான் மறுக்கலை. அதுக்கப்புறம் உளுந்தாட்டி இன்னைக்கு வரை எழுந்துக்க முடியல. அரை நூற்றாண்டு காலமாக இன்னும் அப்போ உள்ள பவரை வச்சுக்கிட்டு இவ்வளோ சீட்டை கூட அவ்வளோ சீட்டு கூட கட்சி உழைக்காமல் இருக்கலாமா? அவன் வாரிசுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குதுன்னா மொட்டாளா மக்கள்? திமுகவினருக்கு பாஜக கேட்குறான், யூஸாக இருக்குன்னா 2024 தனித்து தான் நின்னாங்க. அவ்வளோ ஓட்டை காட்டிட்டாங்க. தனித்து நின்று அவ்வளோ ஓட்டை வாங்கிட்டாங்க. அவங்க 30 சீட்டுக்கு 40 சீட்டு கேட்கறதுக்கு பவர் இருக்குது. அதுக்கு உண்டான ஒரு தகுதி அங்கே வளர்த்துருக்காங்க. காங்கிரஸ் எதாவது வளர்த்துருக்கான்றது அடிமட்ட தொண்டருடைய ஃபீலிங்காக, திமுகவோட அடிமட்ட தொண்டருடைய ஃபீலிங் இது இருக்குது. ஸோ காங்கிரஸ் திமுக விட்டு ஒளிந்தாலும் திமுகவுக்கு நல்லதுன்னு ஒரு காலர் பண்ணியிருக்காங்க. கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு ஒழுங்காக நில்லுங்கன்ட்டு நேற்று நம்ம முதலமைச்சர் டப்பா ரைட்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு ராஜ்யசபா தானே 27 சீட்டுன்னு பேசியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் கூட வேணும்னா பாண்டிச்சேரியை பார்க்குறாங்க. இப்போ விஜய் தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சா பாண்டிச்சேரியும் அவரோட தயவில் ஜெயிக்க முடியும், கேரளாலையும் ஜெயிக்க முடியும். மலையாளிகள் நம்மளை மாதிரி சினிமாக்காரன் முன்னாடி போகிறவங்க பைத்தியக்கார மக்களாக இல்லை. அந்த அளவு அவங்க நடக்குமா நடக்காது இல்லை. இதையும் காங்கிரஸுடன் சென்றால் மண் குதிரை நம்பி கடலில் குதிக்கிற கதமாக தான் காங்கிரஸுக்கு அடிமட்ட தொண்டல் கருத்தை இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எவ்வளோ சீட்டு காங்கிரஸுக்கு ஒதுக்க போகுது திமுக நம்ம கூடிய விரைவு தான் பார்த்தான்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.